வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இறை நீதி என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். இறைநிலை எங்குமே உள்ளது. அதை உணர்ந்தால் அது செய்யக்கூடிய காரியமெல்லாம் நீதியானது என விளங்கும். எந்த இடத்திலும் தவறு இருக்கவே முடியாது. இதை நல்ல முறையிலே தெரிந்து கொண்டால், ஐயோ நான் கடவுளுக்கு 5 தேங்காய் உடைத்தேனே, இன்னும் என் குழந்தைகள் சரியாகவில்லையே என்று வருந்த மாட்டோம். தேங்காய் உடைக்கும் முன் நாம் செய்த தவறுகள் எத்தனை, அதெல்லாம் அல்லவா இப்போது துன்ப விளைவாக வருகின்றன. அதனால் அந்த இறைவனுக்கு கண்ணில்லையே என்று சொல்லும் அளவுக்கு போகக்கூடாது. இறைவன் செய்வதில் தவறு ஏற்படாது என்ற உண்மையை உணர்ந்து இறைவனுடைய செயல் எல்லா இடத்திலும் நீதியாகவே இருப்பதை கண்டு கொள்ளுங்கள். அந்த இடத்திலே பிறப்பதுதான் அமைதி. இன்றைக்கு நம்மிடம் ஒரு பொருள் இருக்கிறது. அதை கொடுத்தவன் இறைவன். உடல் நலம், அறிவு, செல்வம், பதவி இவ்வளவையும் கொடுத்தவன் இறைவன். ஆனால் இன்னும் எனக்கு வரவேண்டிய பதவி உயர்வு வரவில்லையே, எப்போதோ வரவேண்டுமே, இன்னும் வரவில்லையே என்று குறைபடுகிறோம். அதனால் என்ன ஆனது? நமக்கு இருக்கின்ற ஆனந்தம், இன்பம் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறோம். கற்பனையினால் எல்லை கட்டி ஒரு வரையறை செய்து கொள்கிறோம். இருந்த இன்பமும் போய்விடுகிறது. இவ்வளவையும் கொடுத்தவன் இறைவனேதான். எல்லை கட்டிய மனநிலையில் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் நல்லது, அது கெட்டது என்று நினைக்கிறோம். இது உண்மையில் நல்லதா? நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் கற்பனையில் நாம் வரையறை செய்து கொள்கிறோம். கற்பனையான நிலையில் இருக்கும் வரையில் நாம் இதுவரை பெற்றதை பாராட்டாமல், அதை அனுபவிக்க தெரியாமல், அந்த பொருள் இருந்தால் நன்றாக இருக்கும், இந்த பொருள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மனதை மறுபுறம் திருப்பி விட்டு கொள்கிறோம். இவ்வளவையும் அனுபவிப்பது யார்? இதுவரைக்கும் இவ்வளவையும் கொடுத்தானே இறைவன், அதை மறந்து விடுகிறோம் அருட்தந்தை அவர்கள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணமிருந்து விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மணவளக்கலையில் இணைந்து உடல்நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருள் திருவருள் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரையிசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல். இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான், அறிவோம் அவனை, அவன் அன்பே நாம் பெரும் கருணை. இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான், வண்ண வண்ண பூவினில் காய வைத்தவன், சிப்பி ஒன்றின் நடுவே முத்தை வைத்தவன், வண்ண வண்ண பூவினில் காய வைத்தவன், சிப்பி ஒன்றின் நடுவே முத்தை வைத்தவன், சின்ன சின்ன நெஞ்சினில் பாசம் வைத்தான், நெஞ்சில் வைத்த பாசத்தில் பேச வைத்தான். அன்பே என்பது கோயில், ஆசை என்பது நாடு,
பாசம் என்பது வீடு, இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அறிவோம் அவனை, அவன் அன்பே நாம் பெரும் கருணை. உள்ளம் என்னும் கோயிலை கட்டி வைத்தவன், கண்கள் என்னும் வாசலை தந்து வைத்தவன், கண்ணில் வரும் பாதையை காணச் சொன்னான், நல்ல நல்ல பாதையில் போகச் சொன்னான். கண்ணில் வரும் பாதையை காணச் சொன்னான், நல்ல நல்ல பாதையில் போகச் சொன்னான். கண்கள் அவனை காண்க, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க, இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அறிவோம் அவனை, அவன் அன்பே நாம் பெரும் கருணை. வாழ்க வளமுடன்.